இந்த ஹோம் மேக்கரோட பொழப்பெல்லாம் இப்படி தாங்க போகும். கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் கெடா வெட்டுவோம். அந்த மாதிரி தான் வந்து இடையில வந்து ஏதாவது வந்து கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து சமையலை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பச்சை பட்டாணியெல்லாம் ஊற வச்சிருந்தேன்னா அதை போட்டு பீச்சு சுண்டல் வேணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ரோட் சைடு சுண்டல் ரெண்டும் ஒன்றுதாயா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அழகா வந்து கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேக் ரெடி பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலும் கிச்சன் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் கேக் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து கேக் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு போய் பார்க்கும்போது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுங்க. அப்புறம் ஒரு வழியா வந்து கேக் எல்லாம் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி அதுக்கு க்ரம் கோட்லாம் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு தான் இந்த கேக்கோட டிசைன் எல்லாமே பண்ணேன். அப்ப இடையில வேற பாத்தீங்கன்னா கிளவுஸ் வேற தீந்து போச்சுங்க. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஒரே ஒரு கிளவுஸ் வந்து அங்க இங்கேயும் தேடி ஒன்னு கிடைச்சிச்சு. அதை வச்சு எப்படியும் வந்து செட் பண்ணி அழகா கேக் வேலையை முடிச்சுட்டேங்க. இந்த கேக் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க.